அதாவது இங்க வந்து எல்லாரும் ஃபினான்ஷியல் பிளானிங்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, எவ்வளோப்பா இன்வெஸ்ட் பண்ணணும்? இல்ல என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெண்டுன்றாங்க இல்ல மச்சி என்னால இப்ப இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஃபினான்ஷியல் பிளானிங் பேசினாலே எல்லாரும் என்ன சொல்றாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ட பத்தி தான் யோசிக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது லாஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது நெறைய இருக்கு. ஒரு லேண்ட்ல வீடு கட்டுற மாரி தான் அது. ஃபினான்ஷியல் பிளானிங்ல வந்துட்டு நம்ம கேஷ் ஃப்ளோ பார்க்குறோம், எல்லாமே பார்க்குறோம். ஸோ இதில குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிஎஃப்பி. இப்போ என்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ நீங்க என்ன சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ன்னு தான் சொன்னீங்க. ஸோ சிஎஃப்பிக்கு வந்து குவாலிஃபை ஆகணும்னா கிட்டத்தட்ட நீங்க எம்பிஏ படிக்கிற மாரி. 5 எக்ஸாம் எழுதணும். இத நீங்க ஃபினிஷ் பண்றதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆயிடும். 1 1/2 to 2 இயர்ஸ் ஆயிடும். ஈச் எக்ஸாம் இஸ் 2 ஹவர்ஸ். ப்ராக்டர் முன்னாடி உட்காந்து நீங்க எழுதணும். ஸோ இப்போ இவ்வளோ ரிகரஸ் ட்ரெய்னிங்ல போயிட்டு வர்றவங்களுக்கு வந்து இத யுஎஸ் அண்ட் இந்தியா கரிக்குலம்லாம் படிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு டீப் நாலேஜ் இருக்கும். ஒருத்தரோட ஃபினான்சஸ 360 டிகிரி டைசெக்ட் பண்ணி உள்ள போய் பார்த்து இவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்றது. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர், இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் சொல்றீங்க. அவங்க வந்து இப்போ உங்ககிட்ட வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, தென் தே கேன் கம் இன்டு தி பிக்சர். ஸோ இது வந்து ஒரு டாக்டர் வெர்சஸ் ஒரு மெடிக்கல் ஷாப்ல நீங்க எப்படி ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் டைரக்ட்டா மருந்து பேர் குடுத்து வாங்குற மாரி தான் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பிளானிங் பண்றது.